ஆதிக்கம் அணிகளை கடந்து நாடுகளை கடந்து அனைத்து தரப்பு கிரிக்கெட் ரசிகர்களாலும் கிரிக்கெட் வீரர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு வீரர் தான் கேன் வில்லியம்சன். நியூசிலாந்து அணியினுடைய முன்னாள் கேப்டன். அவர் தற்போது மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருப்பது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது அனைத்து வகையான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். நியூசிலாந்தின் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்களை குவித்த வீரராக கேன் வில்லியம்சன் தனது பயணத்தை நிறைவு செய்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் 48 சதங்கள் மற்றும் 6 இரட்டை சதங்கள் உள்ளிட்ட மொத்தமாக 19,346 ரன்களை குவித்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு ஆட்டக்காரர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான அந்த நாட்டுக்கான கிரிக்கெட் வீரர். அவர் ஓய்வு பெறுவது என்பது நிச்சயமாக அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியாக ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நியூசிலாந்து அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை தன்வசம் வைத்திருக்கிறார் கேன் வில்லியம்சன். 2015 மற்றும் 2019 ஆண்டுகளில் முறையே சிறந்த ICC கிரிக்கெட் வீரர் மற்றும் டெஸ்ட் வீரர் விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். 2021 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் பல T20 உலகக்கோப்பை தொடர்களை நியூசிலாந்தை வெற்றிகரமாக வழிநடத்தியிருக்கிறார் கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சனுடைய கிரிக்கெட் சாதனைகள் மற்றும் அவர் சர்வதேச T20 போட்டியிலிருந்து விலகிய போது வெளியிட்ட உணர்வுபூர்வமான காணொலிகளாம் தற்போது மீண்டும் வைரலாகி வருகிறது. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆட்டக்காரர் ஓய்வு பெறுவது என்பது, ஓய்வை அறிவித்திருப்பது என்பது அனைத்து அவருடைய ரசிகர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர் மட்டுமல்ல, பல நாடுகளும் அவருக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் இது ஒரு சோகமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து 4 போட்டிகளில் அடுத்தடுத்து சதமடித்த முதல் நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். நியூசிலாந்து வரலாற்றில் டெஸ்ட் போட்டியில் அதிக ரன்கள், அதாவது டெஸ்ட் போட்டியில் மட்டும் பார்த்தோம் என்றால் 9,515 மற்றும் அதிக சதங்கள் 33 சதங்கள் விளாசிய பெருமை இவரை சேரும். இது டெஸ்ட் போட்டியில் மட்டும். அதனுடன் மட்டுமில்லாமல் டெஸ்டில் 6 இரட்டை சதங்களை அடித்திருக்கிறார் கேன் வில்லியம்சன். சர்வதேச கிரிக்கெட்டில் நியூசிலாந்து அணிக்காக அதிக ரன்கள், அவர் அடித்த ஒட்டுமொத்த ரன்களும் 19,346 மற்றும் அதிக சதங்கள் 48 சதங்கள் அவர் அடித்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 6 இரட்டை சதங்களையும் அவர் அடித்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து 4 போட்டிகளில் அடுத்தடுத்து சதமடித்த முதல் நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையும் அவர் படைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் போட்டிகளில் உலக அளவில் மிக வேகமாக 6,000 ரன்களை கடந்த 3வது பேட்ஸ்மேன் என்ற மைல்கல்லையும் அவர் எட்டியிருக்கிறார். உலக டெஸ்ட் சாம்பியனை பொறுத்தவரையில் இவருடைய தலைமையிலான நியூசிலாந்து அணி இந்தியாவின் வெற்றி 2021 ஆண்டுக்கான முதலாவது ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது. அதே போன்று 2019 ஒருநாள் உலக கோப்பை தொடரில் கேப்டனாக அணியை இறுதிப் போட்டி வரை வழிநடத்தியதுடன் 578 ரன்கள் குவித்து தொடர் நாயகன் விருதையும் வென்றார். அதே போன்று T20 சர்வதேச போட்டிகளில் நியூசிலாந்து அணிக்கு அதிக வெற்றிகளை பெற்றுத்தந்த கேப்டன் கேன் வில்லியம்சன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2018 ஆண்டு IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக 735 ரன்கள் குவித்து அதிக ரன்கள் அடித்த வீரருக்கான ஆரஞ்சு தொப்பியையும் அவர் வென்றார். இப்படி பல சாதனைகள், பல திறமையான ஆட்டங்களை வெளிப்படுத்தியிருந்த கேன் வில்லியம்சன் ஓய்வு பெறுவது என்பது நிச்சயமாக அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படும். நியூசிலாந்தின் நட்சத்திர வீரான கேன் வில்லியம்சன் ஏற்கனவே கூறியது போல சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து உடனடியாக ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஏறக்குறைய 16 ஆண்டுகள் மற்றும் அனைத்து வடிவங்களிலும் 378 போட்டிகள் கொண்ட தனது சிறப்பான கிரிக்கெட் வாழ்க்கைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது இங்கிலாந்தில் நடைபெற்று வரக்கூடிய டெஸ்ட் தொடரின் தொடக்க ஆட்டத்தில் தோல்வியடைந்து 1-0 என்ற கணக்கில் பின்தங்கி இருக்கக்கூடிய நியூசிலாந்து இந்த நிலையில்தான் வில்லியம்சன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். அவர் இந்த தொடரில் மேற்கொண்டு பங்கேற்க மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் டெஸ்ட் போட்டியே அவரது கடைசி சர்வதேச போட்டியாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இதை பற்றி அவர் கூறும்போது, சில காலமாக நான் இதை பற்றி யோசித்து வந்தேன் என்றும், ஆனால் கடந்த சில நாட்களாக இதுவே சரியான ஒரு தருணம் என்பதை நான் முடிவெடுத்து விட்டேன் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் வெளியிட்ட அறிக்கையில் வில்லியம்சன் கூறியிருக்கிறார். அதே போன்று சர்வதேச கிரிக்கெட்டின் மீது எனக்கு எப்போதும் ஒரு வலுவான உந்துதலும் தாக்கமும் உண்டு என்றும், நியூசிலாந்துக்காக நான் விளையாடி ஒவ்வொரு போட்டியிலும் எனது முழு உழைப்பையும் கொடுத்தேன் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் ஓய்வு அறிவித்திருப்பது என்பது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு
ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம். இந்த அவர் ஆடக்கூடிய அணிக்காக, அதாவது நியூசிலாந்து அணிக்காக பல சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார். பல போட்டிகளை வெற்றிக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். பல போட்டியில் வெற்றி பெற செய்திருக்கிறார். இறுதிப் போட்டி வரை கொண்டு சென்றிருக்கிறார். அதிக ரன்களை அடித்திருக்கிறார். இரட்டை சதம் அடித்திருக்கிறார். டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாடக்கூடியவர் என மிக ஒரு திறமையான வீரர் நியூசிலாந்து அணியில் ஜொலித்து வந்த கேன் வில்லியம்சன் தற்போது ஓய்வு அறிவித்திருக்கிறார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.